ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராம் கிருஷ்ணன் பேசுறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி குட்டியா ஒரு மெசேஜ். அதாவது சைலன்ஸா இருங்க, பொறுமையா இருங்கன்னு சொல்லுவாங்க. பேச வேண்டிய விஷயத்துக்கு பேசுங்க, பேசாத விஷயத்துக்கு அமைதியா இருங்க பேசாம அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த மாதிரி விஷயமா இருக்கலாம் அப்படிங்கறது டவுட்டா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஒரு விஷயத்த பத்தி எதுவுமே தெரியாதுன்னா அந்த இடத்துல சைலண்டா இருந்து அந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அந்த மாதிரி விஷயத்த பத்தி டாபிக் எடுத்து பேசும்போது ஒரு ஆர்கியூமெண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அந்த இடத்துல யாராவது ராங்கா பேசிட்டு இருந்தாங்கன்னா அந்த இடத்துல தெரிஞ்சும் அமைதியா இருக்கிறது ரொம்ப தப்பு. அந்த இடத்துல பேசியே ஆகணும். அண்டு பேச ஆரம்பிச்சாதான் அந்த விஷயம் எந்த எக்ஸ்டெண்ட் அளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கு, இன்னொருத்தர அந்த விஷயத்தால நம்மளால எவ்வளவு கன்வின்ஸ் பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு எபிலிட்டி நமக்குள்ள எப்படி இருக்கு அப்படிங்கறது நமக்கே தெரிய வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எங்க அமைதியா இருக்கணும், எங்க பேசணும் அப்படிங்கிறத யூஸ் இட் வைஸ்லி. அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டர். அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டர் இப்போதைக்கு 8 எபிசோடு நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா லாங்குவேஜ்லயுமே அவைலபிளா இருக்கு. தமிழ் டப் இருக்கு. தமிழ் டப் நல்லாவே இருக்கு. தமிழ்ல பாக்குறதுனா நீங்க தாராளமா பார்க்கலாம். இந்த எபிசோட் 8 எபிசோட்ல ஒவ்வொரு எபிசோடும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆவரேஜா ஒரு 50 மினிட்ஸ் கிட்ட இருக்கு. 2 எபிசோடு மட்டும் 1 ஹவருக்கு மேல இருக்கு. பட் அந்த பேஷன்ஸை சோதிக்கிற விஷயங்கள் இந்த 8 எபிசோட்ல ஒரு எபிசோடு கூட கிடையாது. தாராளமா நீங்க ஃபேமிலியோட உட்கார்ந்து பார்க்கலாம் இந்த அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டரை. இது மாங்கா சீரியஸ் அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டர்ல இருந்து தழுவி வந்த ஒரு வெப் சீரியஸ் தான். அதாவது நிலம், நீர், காற்று, பூமி இப்படி சக்திகளை பெண்ட் பண்ணக்கூடிய பெண்டர்ஸ் பத்தின கதை தான் இந்த அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர். ஸ்பாய்லரே இல்லாம சொல்லணும்னா டைட்டில்லே இருக்கு கதை, அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர். அவர் அவதார் எப்படி ஆக போறாரு, அதுக்கு அவர் ஃபேஸ் பண்ற ட்ராஜடிஸ் என்னென்ன, 4 ஏர்பெண்டிங் சக்திகளும் எப்படி அவதார் கத்துக்க போறாரு அப்படிங்கிற விஷயத்துலதான் அந்த மாங்கா அனிமேஷன் சீரியஸும் இருக்கு. நடுவில் ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் என்னடா நம்ம சின்ன வயசுல பார்த்த அவதார் மாதிரி இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சிருந்தாலும் இந்த நெட்ஃபிளிக்ஸ் வெப் சீரியஸ் அந்த ஒரு தாட்டை உங்களுக்கு தராது. குறிப்பா லைவ் ஆக்ஷன்ல இருக்கங்காட்டி எல்லாமே இப்ப ரீசெண்டா ஒன் பீஸ் கூட மாங்கா அனிமேஷன்ல இருந்து லைவ் ஆக்ஷன் நெட்ஃபிளிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. சூப்பரா குறையே இல்லாம அனிமேஷன்ல எந்த ஃபீல் நமக்கு இருந்துச்சோ அதே ஃபீல் லைவ் ஆக்ஷன்லயும் கொடுக்க ட்ரை பண்ணியிருந்தாங்க. அதே விஷயங்கள் தான் இதுல விஎஃப்எக்ஸ் சிஜிஐ எல்லாம் லைவ் ஆக்ஷன்ல காட்டியிருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு பிராக்டிக்கல் செட்ஸுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டன்ஸ் முக்கியமா ஏர் பெண்டிங், வாட்டர் பெண்டிங், எர்த் பெண்டிங், ஃபயர் பெண்டிங் சூப்பரா விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேஸ்டிங்க சோகா, கத்தாரா, ஜூகோ, ஃபயர் டிராகன், ஃபயர் லார்ட் இவங்களுக்கெல்லாம் பக்காவான கேஸ்டிங் நடந்திருக்கு. குறிப்பா அவதார் கேரக்டர்ல நடிச்சவரோட கேஸ்டிங் ஒர்க் பர்ஃபெக்டான கேஸ்டிங்னு சொல்லுவேன். அந்த ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம சைல்ட்ஹுட்ல சுட்டி டிவிலையோ இல்ல நிக்கில்டன்லயோ அவதார் பார்த்த ஞாபகங்கள் எல்லாம் நாஸ்டாலஜிக்கா திரும்ப கொண்டு வருது. அந்த அளவுக்கு அந்த ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த வெப் சீரிஸ்ல காட்டின சில எமோஷனல் சீன்ஸுங்க, அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர் மாங்கா அனிமேஷன் சீரியஸ்ல பாத்தீங்கன்னா எமோஷனல் கனெக்ட் இருக்கும். பட் அதுல ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு காமெடி தான் மேஜரா ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. சும்மா ஃபன் த்ரூ அவுட் த எபிசோட்ஸ் எல்லா எபிசோட்லயுமே மாங்கா அனிமேஷன்ல அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டருக்கு. பட் இந்த லைவ் ஆக்ஷன்ல பாத்தீங்கன்னா எமோஷனல் கனெக்ட் ரொம்பவே சூப்பரா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குது. 8 எபிசோட்லயே ஒரு சீசனை காட்டியிருக்காங்க. 8 எபிசோட்லயே இவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் கொண்டு காட்டினது எனக்கு இந்த அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர் வெப் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் பெரிய பிளஸ்ஸா பாக்குறேன். காமெடி போர்ஷனுமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர் சீசன் 1ஓட நெகட்டிவ்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா பைசன் அப்பாங்கிற ஒரு மான்ஸ்டர் கேரக்டர் வரும். அது பெட்டுன்னு சொல்லலாம், மான்ஸ்டர்னு சொல்றத விட. அதுக்கும் சோக்காக்கும் நிறைய விஷயங்கள் நடக்கும் மாங்கா அனிமேஷன்ல. பட் இதுல அது கோட்டை விட்டாங்க. சின்ன சின்ன மைனரா இப்ப ஃபயர் அவதார் ரோக்குவோட சீன்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் மாத்தி அமைச்சிருக்காங்க. கொஞ்சம் அதுவுமே அப்படியே வச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். அண்டு இது பீரியட்ல நடக்கிற ஒரு கதைக்கலங்கிறங்காட்டி இதுல சின்ன சின்ன பாடி ஷேமிங் காமெடிஸும் வருது. சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க, வருது.
அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அண்ட் விஎஃப்எக்ஸ் சிஜி நல்லா இருக்கு, பட் அனிமேஷன்ல தந்த அந்த இம்பாக்ட் பிரம்மாண்டம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இந்த வெப் சீரிஸ் பாக்குறவங்களுக்கு இந்த அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர் நெட்ஃபிளிக்ஸோட வெப் சீரிஸ்ல இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமாவே காட்டியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணும். ஸோ ஓவராலா ஆக்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், இந்த வெப் சீரிஸோட கண்டென்ட்டா இருக்கட்டும், அவதார்னா எனக்கு இந்த வெப் சீரிஸ் பார்த்தா தெரிய போகுது ப்ரோ அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களுக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பா பார்த்தா பிடிக்கும். அந்த மாதிரி தான் வந்து இந்த வெப் சீரிஸை எடுத்து கொடுத்துருக்காங்க. ஃபேமிலியோட உட்காந்து தாராளமா இந்த வெப் சீரிஸ் நீங்க பார்க்கலாம் நெட்ஃபிளிக்ஸ்ல. டைம் கிடைச்சா பாருங்க, ஒரு நல்ல பாப்கார்ன் வாட்ச். அதையும் தாண்டி சில விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர்ல வந்து டீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர் வெப் சீரிஸ்க்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 100க்கு ஒரு 75 மார்க்ஸ் தாராளமா தருவாங்க. அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர் செட்ஸ் அண்ட் அனதர் எக்ஸாம்பிள் ஹவு த மாங்கா வெப் சீரிஸ் should be taken in live action. அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளோதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பை, நான் வரேங்க.